உறவுகளே, தாய் தந்தையர்களுக்கு செய்கின்ற இன்னொரு மிகப்பெரிய துரோகம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது உம்மா வாப்பாவுக்கு மேல அடுத்த மனிதர்களை கொண்டு வந்து வைக்கிறது, உம்மா வாப்பாக்கு மேல நண்பர்களை கொண்டு வந்து வைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நபித்தோழர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி ஸஹாபதி, நான் தோழமை பாராட்டுவதற்கு, நான் உறவு கொள்வதற்கு மிகச்சிறந்த உறவு யாருன்னு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? நான் தோழமை கொள்வதற்கும் உறவு வைத்து பாராட்டுவதற்கும் மிகச்சிறந்த உறவு யாருன்னு கேட்ட நேரம் ரசூலுல்லாஹ் உம்முக, ஓண்ட உம்மா, சும்மமன், அடுத்தது யாரு? உம்முக, ஓண்ட உம்மா, சும்மமன், அடுத்தது யாரு? உம்முக, ஓண்ட உம்மாண்டாங்க ரசூலுல்லாஹ். சும்மமன், அடுத்தது யாருன்னு கேட்ட நேரம் அபூக்கண்டாங்க, உண்ட வாப்பாண்டாங்க. அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்பு அல்லாஹுவை நேசித்து விட்டோம் என்றால், படைப்பினங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபியை நேசித்து விட்டோம் என்றால், அடுத்த கட்ட நேசம், அடுத்த கட்ட பாசம் ஒரு மூமின் யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா? தாய்க்கு கொடுக்கணும். அதுக்கு அடுத்த கட்டமும் தாய்க்கு, அதுக்கு அடுத்த கட்டமும் தாய்க்கு. நாலாவது கட்டத்தில் நேசிக்க வேண்டியது தந்தை சகோதரர்களே. இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நண்பர்கள்ட பேச்சை கேட்டுக்கொண்டு உம்மா வாப்பாவுக்கு எதிராக நடந்தால், மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு உம்மா வாப்பாவுக்கு எதிராக நடந்தால், அது பெற்றோருக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் சகோதரர்களே. மனைவியோட இரக்கமா இருங்க, மனைவியோட அன்பாக இருங்க, மனைவியோட பாசமாயிருங்க. அது அல்லாஹ் வலியுறுத்துகிறான். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க, அது வேற. ஆனால் மனைவியை நேசிக்கிறோம் என்பதற்காக தாயை எதிர்க்காதீர்கள். மனைவியுடைய பேச்சை கேட்கிறோம் என்பதற்காக தாயை புறக்கணிக்காதீர்கள். மனைவியை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டாதீர்கள். மிகப்பெரிய அநியாயம். நீங்க மனைவியோட எவ்வளவு இரக்கமா இருந்தாலும், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை எவ்வளவு அழகாக செய்தாலும், பெற்றோருக்கு துரோகம் இழைத்தால் இந்த மனைவியால உங்களை சுவர்க்கம் கூட்டி கொண்டு போகலான்றதை மறந்துடாதீங்க. மனைவிய மனைவியிடத்துல வைங்க, தாய தாயிடத்துல வைங்க. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை குர்ஆன் ஹதீஸ் தெளிவா சொல்லுது, அதை செய்யுங்க. தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை குர்ஆன் ஹதீஸ் தெளிவா சொல்லுது, அதை செய்யுங்க. எந்த ஒரு கட்டத்திலையும் தாயையும் மனைவியையும் ஒரு கோட்டில் வச்சு பார்க்காதீங்க. வாப்பாவையும் கணவனையும் ஒரு கோட்டில் வச்சு பார்க்காதீங்க. வாப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை வேறு, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை வேறு, உம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை வேறு, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை வேறு. எந்த அளவுக்குண்ட சகோதரர்களே, ஒரு சில குடும்பங்கள்ல நடக்கிற கேவலம் என்ன தெரியுமா? மனைவியோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக உம்மாவை ஊட்டோட்டு வெளியே விரட்டுறாங்க. நஊது பில்லாஹ். என்ன செய்யுங்க தெரியுமா? உங்களோட மனைவிக்கு உங்களோட உம்மா ஒத்து போறா இல்லைன்னு விளங்கினா, மனைவிக்கு கடமை இல்லையே உங்களோட உம்மாவை தாயா வச்சு நேசிக்கிறதுக்கு? உங்களோட உம்மாக்கு சேவை செய்யறது மனைவிக்கு கடமை அல்ல, உபகாரம். செஞ்சா நன்மை, செய்யாட்டி எல்லாம் குற்றம் முடிக்க மாட்டான். ஆனா உங்களோட மனைவியை வச்சு உங்களோட தாயை கேவலப்படுத்தாதீங்க. உங்களோட மனைவியை வச்சு உங்களோட தாயை அசிங்கப்படுத்தாதீங்க. இன்றைக்கு சில மகன்மார் என்ன தெரியுமா செய்யறாங்க? கொஞ்சம் ஆக்கி போடு, இல்லாட்டி பாரு, அவள் நாசமா போனவள், இவளோட எல்லாம் ஆக்கி கொடுக்குற. இந்த நாய் சோறு உங்களோட உமாக்கு கொடுக்கணுமா? நான் கேட்கிறேன். நான் அடே ரெஸ்பெக்டா ஹோட்டல்ல வாங்கி கொண்டு வந்து ராணி வாழ்க்கை கொடுங்க உங்களோட உமாக்கு. ஒரு வேலைக்காரி வச்சு பாருங்க. எங்கட சமூகம் விளங்கின மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? தன்னுடைய தாயை வெறுக்கின்ற, மகன் இல்லாத நேரத்தில் தாய்க்கு அநியாயம் செய்கின்ற, மகன் இல்லாத நேரத்தில் தாய்க்கு ஏசுகின்ற, மனைவிய பைபோசா சாப்பாடாக்கி கொடுக்க வச்சிரா, உடுப்பு கழுக கொடுக்க வைக்கிறான் மகன். இல்ல, ஏண்ட உம்மா ராணி, என்னை சுமந்தவள், என்னை பெத்தெடுத்தவள், உன்னை அழகான நல்ல மனைவி என்று எனக்கு தேடி வைத்தவள், உன்னுடைய சோறு என்னுடைய தாய்க்கு தேவையில்லை, நீ என்னுடைய தாய்க்கு வேலை செய்ய தேவையில்லை, நான் ஒரு வேலைக்காரி வைத்து பார்ப்பேன். நல்லா விளங்குங்க. உங்களோட உம்மாவை, உங்களோட தாய வெறுக்கிற மனைவியை வைத்து அந்த தாய்க்கு கேவலம் கட்ட சேவை செய்வதை விட உங்களோட மாச சம்பளத்துல 20,000 30,000 ஜெனிவினா கொடுத்து ஒரு வேலைக்காரி வச்சு உங்களோட உம்மாவை ரெஸ்பெக்டா பாக்குறது என்ன?
நாங்க நினைக்கிறோம் வேலைக்காரி வச்சு உம்மாவை பார்க்கிறது கேவலம். கேவலமா? ரசூலுல்லாஹ் காதிம் வச்சிருக்கல்லையா? ஆயிஷா நாயி காதிம் வச்சிருக்கல்லையா? சஹாபாக்கள் காதிங்கள் வச்சிருக்கல்லையா? எல்லாருக்கும் இருந்தது. ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க, அருள் புரியப்பட்ட முஃமின் யார்? விசாலமான வீடு, வசதியான வாகனம், தனக்கென்று ஒரு சேவகன் இருந்தால் அவன் அருள் பாலிக்கப்பட்டவன் தாங்க ரசூலுல்லாஹ். எனவே ஏண்ட தாயை விரும்பாத என்னுடைய மனைவியை வச்சு நான் என் உம்மக்கு வேலை செய்ய மாட்டேன். நான் சம்பளம் கொடுத்து வேலை செய்ய என் உம்மவை ராணியா வைப்பேன். அடே, நாட்டு ஜனாதிபதி வேலைக்காரன் வச்சு தானே வாழ்றான். அது ரெஸ்பெக்ட்ன்றதுனால தானே. அப்படி இருக்கும் பொழுது ஏண்ட வாப்பா வயசாலி, என்ன செய்யறோம்? மகன் பார்க்க ரெடி இல்லை, மருமகன் பார்க்கணுன்னு கொண்டு போய் மகள்கிட்ட விட்டுட்டு வாரோம். அவன் மருமகன் என்ன புள்ள குட்டியை பெற்றதுக்கு வாழை மரத்தை நாட்டைஞ்சி இந்த கிளட்ட நாம் பார்க்க வேண்டிய அவன் அல்லாஹ்வை பயந்த நல்ல மனிதர்கள் இல்லாம நான் பொதுப்படைய சொல்றேன். வாப்பாவுக்கு ஏசி வாப்பாவுக்கு பதுவா செஞ்சு மருமகன்காரன் வேலை செய்யறான். அன்பார்ந்தவர்களே, சகோதரிகளே, உங்களோட கணவன்மார் உங்களோட வாப்பாவை வெறுக்கிறாங்களா? உங்களோட வாப்பாவை ஏசுறாங்களா? அந்த கணவன்மாரை வச்சு உங்களோட வாப்பாக்கு வேலை வாங்காதீங்க. உங்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்திருந்தா அந்த பொருளாதாரத்தை கொடுத்து ஒரு ஆம்புளைய வேலைக்கு வச்சு உங்களோட வாப்பாவை ரெஸ்பெக்டா பாருங்க. இதுதான் கண்ணியம். எனவே சுருக்கமாக நானும் நீங்களும் விளங்க வேண்டிய பகுதி என்னண்டா, உம்மா வாப்பாவை ரெஸ்பெக்ட் பண்ணி பழகுங்க. மனைவியிட பேச்சை கேட்டு உம்மா வாப்பாவை கேவலப்படுத்தாதீங்க. உங்களோட உம்மா வாப்பாவை நேசிக்காத மனைவியை வச்சு கேவலம் கெட்ட வேலையை உங்களோட உம்மா வாப்பாக்கு செய்யாதீங்க. ரெஸ்பெக்டா வைங்க உம்மா வாப்பாவை. எனவே அன்பார்ந்தவர்களே, முதல் கட்ட நேசம் உம்மா வாப்பாக்கு. முதல் கட்ட நேசம் மனைவிக்கல்ல, நண்பர்களுக்கல்ல. இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம்? கொஞ்சம் தலை உயர்ந்த பிறகு 13 வயசாகுது, 15 வயசாகுது, 20 வயசாகுது, நண்பர்கள்ட பேச்சை கேட்டு உம்மா வாப்பாவை புறக்கணிக்கிறோம். நஊது பில்லாஹ். இது உம்மா வாப்பாவை கொடுமைப்படுத்துவதனால் இன்றைக்கு எத்தனை உம்மா வாப்பமார் கவலைப்படுறாங்க தெரியுமா? நான் என் மகனுக்கு சொல்றதை கேட்கிறான் இல்ல, நண்பர்கள்ட பேச்சை கேட்கிறான். அடே, ஸ்கூல்ல படிச்சு தர டீச்சர் ஆசிரியர் வாப்பா சொல்றாரு, மகனே நீ இப்படி நட. இல்ல, என்ற டீச்சர் இப்படி சொன்னாங்க, என்ற சேர் இப்படி சொன்னாங்க, அவங்கள பின்னுக்கு போறாங்க. இல்ல சகோதரர்களே, வழிகாட்டல் சரியாக இருந்தால், குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்ட வழிகாட்டலாக இருந்தால், ஷிர்க்கையும் விதத்தையும் தூண்டாத வழிகாட்டலாக இருந்தால், நண்பர்களை விட, மனைவியை விட, ஏனைய மனிதர்களை விட உம்மா வாப்பாட பேச்சுக்கு முதலிடம் கொடுக்கணும். இல்லண்டா உம்மா வாப்பாவை கேவலப்படுத்தின அடித்தளத்துக்கு கொண்டு போன குற்றத்துக்கு நானும் நீங்களும் ஆளாக வேண்டி வரும் என்பதை நானும் நீங்களும்